தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. மேட்டூர் அணையிலிருந்து நண்பகல் 12 மணிக்கு 1 லட்சம் கன அடி நீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை 3ஆம் கட்ட அபாய எச்சரிக்கையானது அக்கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. தென்மேற்கு பருவமழை கடந்த மே மாதம் இறுதியில் தொடங்கியது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள PAP தொகுப்பு அணைகள் அமராவதி அணை, பவானிசாகர் அணை, பில்லூர் அணை, மேட்டூர் அணை உள்ளிட்ட அணைகள் நிரம்பியுள்ளது. அதன்படி மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதை அடுத்து அணைக்கு வரும் நீர் முழுவதும் காவேரி ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. மேலும் மேட்டூர் அணையிலிருந்து காவேரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 60,000 கனஅடியாக உள்ளது. மேலும் 1 லட்சம் கன அடி வரை காவேரியில் உபரி நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. இதனால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய 11 மாவட்ட ஆட்சியர்களுக்கு மேட்டூர் நீர்வளத்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவேரி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நீர்வளத்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 60 பேர் 2 குழுக்களாக திருச்சி மற்றும் ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு சாலை மார்க்கமாக சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.